ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. திடமான மன வலிமை கொண்ட கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல உங்க ராசிநாதன் 10ல இருந்து இந்த மாதமே தொடங்குதுங்க. 10க்குரியவன் விரயஸ்தானத்துல இருந்து செப்டம்பர் 18ஆம் தேதி உங்க ராசிக்கு வருகிறார். அங்கே நீச்ச நிலை பெற்றாலும் செவ்வாய் பகவான் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே குருவுடன் சேருவதால் நீச பங்க ராஜயோகமாக மாறி குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு அள்ளி தரப்போகின்றார். செய்யக்கூடிய செயல்களில் செய்யக்கூடிய வேலையில ஒரு புதிய நுட்பத்தை நீங்க கடைபிடிக்க போறீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை ஏற்படும். சமீபமா இந்த கடகராசிக்காரர்கள்லாம் வேலையில சில குடைச்சல்கள், வேலை இல்லாத திண்டாட்டம், வேலையில நிறைய மாற்றங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாசத்துல வேலையில ஒரு புதிய அப்டேட், புதிய பரிணாம வளர்ச்சி நீங்க பார்க்க முடியும். 10க்குரியவன் நீச்சம் பெறுவதனாலையும் அங்க நீச்ச பங்கத்தை அடைவதனால் கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் பெற்று ஒரு ஸ்கெட்ச் போட்டு தருவாரு. குரு பகவான் உங்களுடைய மன உளைச்சலுக்கு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இந்த மாசத்துல நீங்க குரு வழிபாடும் படிக்கலாங்க. முக்கியமா பூச நட்சத்திரத்துல ஆயிலிய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் சஞ்சாரம் செல்வதனால இந்த மாசத்துல நீங்க புதனாகப்பட்ட விரையாதிபதி மற்றும் 3க்குரியவர் தனம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே போயிடுறாரு. ஸோ முயற்சிகள் திடமாக நீங்க செய்ய போறீங்க. செய்யற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். அதே மாதிரி செப்டம்பர் 2ஆம் தேதியே சுகாதிபதி நீச்சம் பெற்று இருந்த சுகாதிபதி தன்னுடைய சுக வீட்டுக்கு போய் ஆட்சி பெறுவதனால கண்டிப்பா நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். சொகுசா இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் உங்களுக்கு அமையும். வண்டி வீடு வாகன வசதிகள் மேம்படும். பொன் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு. தசாபுத்தியும் கை கொடுத்துச்சுன்னா சொத்து பொத்து கூட வாங்கி போடலாம். பொன் பொருள் நிறைய சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ம குரு காலகட்டத்துல நிறைய அலைச்சல்களையும் வேலை பலுவும் இருக்கத்தான் செய்யும். அதற்கு ஏற்ற மாதிரியே பலன்களையும் அதற்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாரு இந்த குரு பகவான். உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே அடுத்தடுத்த மாதங்கள்ல சாதனைகளாக கண்டிப்பா மாறும். ஒரியாகாதீங்க. இந்த உங்க ராசியில் ஏற்படக்கூடிய குரு மங்கள யோகம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவா சில மனிதர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். அதனை அவர்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில இருப்பாங்க. பாக்கியாதிபதி உங்க ராசியில உச்சம் பெற்று இருந்து பாக்கியஸ்தானத்திலே சனி வக்கரமாக இருக்கும் பொழுது வண்டி வீடு வாகன விஷயத்திலையும் நீண்ட தூரம் பிரயாண விஷயங்களுக்காகவும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றுவதற்காகவும் நீங்க சில விரைய செலவுகளை செய்ய போறீங்க இந்த செப்டம்பர் மாதம். அது எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர் உங்களுடைய பஞ்சமாதிபதி செவ்வாயுடைய சாரத்திலேயே செல்றதும் இந்த மாசம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பஞ்சமாதிபதியும் நீச்சம் பெற்று உங்க ராசியில இருக்கிறதும் வண்டியில போறதுக்காகவோ அல்லது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவோ ரொம்ப சிரமம் எடுத்து நீங்க போகக்கூடிய சூழ்நிலையில கவனம் மட்டும் தேவை. துன்பத்தை நீங்களா தேடி போகக்கூடாது. துன்பம் வந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய டேலண்ட்டை வளர்த்திக்கிங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா ராகு பகவான் 10க்குரியவர் சாரத்திலேயே அட்டமத்துல போறதுனால சில துன்பங்கள் வேலையிலையும் அல்லது உங்களுடைய பூர்வீக விஷயங்கள்லயோ இருக்கத்தான் செய்யும். அதை எல்லாமே எளிதில் கடந்து போயிடலாம். நீங்க செய்ய வேண்டிய பிரார்த்தனை எல்லாமே இந்த மாசம் 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலேயே இருந்து வலுப்பெற்று கேதுவுடன் இருக்கின்றார். அவர் 3ஆம் வீட்டிற்கும் போய் புதனுடன் இணையும்பொழுது புத்திசலித்தனத்துடன் நிபுணத்துவமும் இணைந்து முயற்சிகள் அதிகமா செய்ய போறீங்க. புத ஆதித்ய யோகமா உங்களுக்கு அது கை கொடுக்கும். ஸோ சிவன் வழிபாடு நீங்க பண்ணலாம். பிரதோஷ வழிபாடு இந்த செப்டம்பர் மாதம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா கடகராசிக்காரங்கள் கரை சேர்ந்துருவீங்க. திருமண வரன்களை பொறுத்த வரைக்கும் 7க்குரியவன் வக்கரம் பெற்று பாக்கிய வீட்டுல இருக்காரு குரு பகவானுடைய பார்வையில். அப்படிங்கும்போது படிப்படியா அது பாசிட்டிவா உங்களுக்கு சூழ்நிலையை நல்ல ஒரு வரணை ஏற்படுத்தி தரும். தசா புத்தி கை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல திருமணம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்குங்க. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே அமைதி, மெடிடேஷன், உழைப்பு, பொறுமை, இது மட்டும் செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய் உங்க ராசியில இருக்கிறதுனால நீச்சம் பெறுவதனாலையும் அப்செட் ஆயிடாதீங்க. அவசரப்பட்டு டென்ஷன் ஆயிடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் முயற்சிக்கு ஏற்ற ஒரு வெற்றியும் காத்திருக்குது. 24, 25 ஆகிய 2 நாட்களும் சந்திராசிரமங்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது தவிர்த்துக்குங்க. இரவு நேரத்துல தேவையில்லாத விஷயங்களை செய்ய வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். 2ல் கேது இருக்காரு. ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் தாங்க. தொடர்ச்சியா இந்த சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீ லட்சுமி நாராயணா ஜோதிடம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நல்லதே உங்களுக்கு நடக்கும்.
உங்களுடைய பஞ்சமாதிபதி வீக்கானாலும் நீச பங்கமாக இருப்பதனால கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.